சோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கீங்களா? குடும்பத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளையில் கூட இந்த விசேஷமாக இந்த வீடியோ யாருக்குன்னா கன்சிவாக இருக்க பிள்ளைகளுக்கு, சரிங்களா? இந்த நாளையில் கன்சிவாக இந்த கால பொழுதில் பிரசவத்துக்காக காத்திருப்பீங்கள்ல. தேவன் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை பயத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க, பயந்து கொண்டு, சரிங்களா? பயப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாது, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ பயப்படாதே, நான் உன் குழந்தையை மீட்டுக்கொண்டேன். இப்போ நீங்கள் பயப்படாமல் இருங்க, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை சுகப்பிரசவத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்கன்னு பயந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை உருவாக்குன ஆண்டவர், தாய் குழந்தை அவருக்கு வேறு பிரிக்க தெரியும். ஆமென். வேறு பிரிப்பார், கண்டிப்பாக வேறு பிரித்து எடுப்பார். தாயும் குழந்தையும் வேறு பிரித்து அழகாக சந்தோஷமாக தாய் தன்னுடைய பிள்ளை முகத்தை பார்க்கும்படியாக, கணவன் தன்னுடைய பிள்ளை முகத்தை பார்க்கும்படியாக, உங்கள் குடும்பம் பிள்ளைகளோட பிள்ளைகளை முகத்தை பார்க்கும்படியாக எத்தனையோ நன்மையான காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளில் செய்வார். சோத்திரம். ஆமென். ஆனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க. எதுக்கு பயப்படணும்? என்ன வந்துட போது? ஒன்றும் வராது. உங்கள் மனசு பயமே பெரிய பயத்தை கொண்டு வரும். இப்போ இந்த நாள் அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். சோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல கால பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அருமையான என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக செபிக்கிறேன். இந்த பிரசவத்துக்காக காத்திருக்க அருமையான பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் பலப்படுத்தி பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். இந்த கால பொழுதில் இதை அவங்க கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும். எத்தனையோ தாயும் தகப்பனும் பயந்து கொண்டிருப்பாங்க, எத்தனையோ கணவர் பயந்து கொண்டிருப்பாங்க, எத்தனையோ குழந்தைய சுமந்து கொண்டு பயந்து கொண்டு ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், என்ன ஒரு பயத்தோடு இருக்கீங்களே, உங்களை தேவனாகிய கர்த்தர் கிருபையாக கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளில் ஒரு சந்தோஷமான செய்தியோடு பார்க்கும்படியாக, நாளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஊழியக்கார ஸ்தானத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். அது கர்த்தருக்கு சொந்தமாகட்டும், அது கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். இன்றைக்கி பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாய் குழந்தை வேறு பிரித்தத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களும் மகத்துவமான காரியங்களும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்களாக ஆண்டவரே பிள்ளைகளை வைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய பிரசனமும் கிருபை இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. பயப்படாதீங்க.